ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரூபி ஸ்வீட்டு சமையலாம் நம்ம என்ன செஞ்சு சாப்பிட போகிறோம்னா மேகி நூடுல்ஸு செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த மேகி நூடுல்ஸ் வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே பிடிச்சி விரும்பி சாப்பிடக்கூடிய மேகி நூடுல்ஸை இன்றைக்கி நம்ம எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 6 லிட்டர் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் 4 ஸ்லைஸ் மேகி நூடுல்ஸ் எடுத்து கொதித்த தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேக வைக்கணும். இந்த மேகி நூடுல்ஸ் வெந்துக்கிறக்கப்பயே கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கணும். இந்த மேகி நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறணும். தண்ணி தனியாக, அந்த நூடுல்ஸ் தனியாக பிரித்து எடுத்துக்கிறணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் மேகி நூடுல்ஸ் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். மேகி நூடுல்ஸை இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டுப்பாங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேகி நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். அந்த பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ண போகிறோம். நூடுல்ஸ் அப்படின்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நாங்கள் செஞ்ச மெத்தடில் இந்த மேகி நூடுல்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியை நல்லா கட் பண்ணிக்கணும். நம்ம 4 பாக்கெட் மேகி நூடுல்ஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 4 பாக்கெட் அதில் மசாலா பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி உடச்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். 4 மேகி நூடுல்ஸ்க்கு 5 முட்டை போடுறோம். நம்ம எடுத்துருக்க 5 முட்டையை இந்த கிண்ணத்தில் உடச்சி வைக்கலாம். நம்ம உடச்சி ஊற்றிருக்க முட்டை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கிடணும். இந்த மாதிரி ஒரு வடி ஜல்லடை வச்சு இந்த நூடுல்ஸும் கூட வடிச்சுக்கணும். நம்ம வேக வச்ச நூடுல்ஸை பூரா தண்ணியை பூரா எடுத்துடணும். அதனால் இந்த மாதிரி ஒரு வடி ஜல்லடை வச்சு தண்ணியை பூரா எடுத்துடணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை ரொம்ப கம்மியாக வச்சு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்படி இல்லாட்டி கடலை நம்ம ஊற்றுறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கோம். அது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கடுத்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி பழத்தை போட்டு வதக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மேகி நூடுல்ஸ் வேகிறப்பே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசாலாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து கறி மசாலாத்தூள். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கலாம். கறி மசாலாத்தூள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் மேகி செய்கிறப்ப கறி மசாலாத்தூள் போட்டால் வாசனை இருக்குது அப்படின்றதுக்காண்டி கறி மசாலாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம். 4 மேகி நூடுல்ஸ்க்கு நாங்கள் 5 முட்டை போட்டிருக்கோம். இந்த முட்டை வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டணும். அடுத்து மேகி நூடுல்ஸ் கூட மசாலா பொடி கொடுத்துருப்பாங்க, அந்த மசாலா பவுடரை போட்டுக்கலாம். மசாலா பொடி போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கலாம். மேகி நூடுல்ஸாக போட்டுக்கலாம். போதும். இப்போ நம்ம வேக வச்சா மேகி நூடுல்ஸை அது கூட சேர்த்து வதக்கலாம். இப்போ மேகி நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் லைட்டாக இப்படி தக்காம ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மேகி நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மேகி நூடுல்ஸ் வந்து அப்படி ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து வச்சு சாப்பிடும். இப்போ பாருங்கள் மேகி நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மேகி நூடுல்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.